Would ready? Start 1, 2, 3, go! Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம ஏர்கிராஃப்ட் பிளேன் தான் செய்ய போறோம். அந்த பிளேன் செய்யறதுக்கு அமேசான்ல ஒரு கிட்டே விக்கிறாங்க. அந்த கிட் வாங்கி தான் செய்ய போறோம். ஆக்சுவலா இந்த பிளேன் நான் வந்துட்டு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது ஃபெயிலியரா போனதுனால அதை தூக்கி போட்டுட்டு இந்த கிட்டே வாங்கிட்டேன். சோ இதுல தான் நம்ம செய்ய போறோம். இந்த பேக்கை நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷோட் ஓட்ட இப்ப வேர்ல்டு ஃபுல்லா எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கேம் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் இது போல எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கேம்ல இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? 1x bet மூலமா. ஆல்ரெடி 1x நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்க பேமெண்ட்டை நீங்க ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் வெளியில எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் இதுல கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் கேம் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டா, சிஎஸ் இது போல எக்கச்சக்கமான கேம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்றதுனால ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு. சோ இந்த ஆப்பை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. 1x bet அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் ப்ரோமோ கோட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேக் ஓபன் பண்ணலாம். உள்ளார வந்துட்டு பபிள் ரேப்லாம் போட்டு சேஃபா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ட நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்போ ஒரு வழியா ஓபன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேக் வர்றப்பயே இந்த மாதிரி தாங்க வருது. ஓகே, இந்த பேக் கேட்டா நம்ம ஓபன் பண்ணுவோம். இதுதான் அதுக்குள்ளார இருக்கிற கிட்டே. சோ இந்த கிட் எல்லாம் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியாது. இது வந்துட்டு பின்னாடி ஏதோ கட்டுறதுன்னு நினைக்கிறேன். இதுன்னு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது கம்பி, இது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். இது கட்டுறதுக்கான ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார வந்துட்டு ரெக்கை கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கைய தொட்டு பாக்குறப்போ ஏதோ பிளாஸ்டிக் கவரை தொட்டு பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுலதான் ரெக்கைய ஏர்கிராஃப்ட் டிசைனுக்கு கட் பண்ணி தந்திருக்காங்க. இதுதான் அதுல இருக்க யூசர் மேனுவல். உங்களுக்கு வேணும்னா இந்த யூசர் மேனுவலை பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம். இதோட யூசர் மேனுவல்ல ஃபுல்லா புரியாத லாங்குவேஜ்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த டயக்ராம் பார்த்து தான் நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் பிளேனை செய்யற மாதிரி இருக்கும். சோ இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பாக்ஸ் அவங்க என்னென்னலாம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஒரு நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு T1, T2, T3, T4. அதே போல இந்த இடத்துல 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்கல்ல. 1னா A1 அர்த்தம், 2னா A2 அர்த்தம். சோ அதுக்கான மீனிங் தான் இந்த இடத்துல இருக்கிறது. சோ இந்த மாதிரி இருக்கிற பாட்டுக்குலாம் நேம் டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கும். இந்த பாக்கெட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்ட பிறகு இங்க ஸ்டார் போட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலயே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, இந்த கம்பி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பியை வளைச்சு விட்டுருக்காங்கல்ல, அந்த சைட இந்த ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல அந்த சைடு பக்கம் இந்த மாதிரி வச்சு பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு கம்பி போற அளவுக்கு ஓட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டையில தான் நீங்க பிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு அந்த கிட்லயே கொடுத்துருப்பாங்க. இதுல இங்க 6ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதை நம்ம அப்படியே உடைச்சி எடுத்து இதோட இந்த சைடு வச்சு இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இதுல 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த இடத்துல ஒரு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை நீங்க அப்படியே உடைச்சி வெளில எடுத்துருங்க. இப்போ இந்த பாட்டை கம்பியில கனெக்ட் பண்ணணும். சோ அதுக்கு இந்த பாட்டுல மொத்தம் 2 சைடு கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்துட்டு வாட்டர் ஃபுல்லா இருக்கும், இன்னொன்னு வந்துட்டு ஆஃப் வாட்டியா இருக்கும். சோ வாட்டர் ஃபுல்லா இருக்கிறத கம்பியோட இந்த சைடுல கம்பிக்குள்ளார விட்டு இதை அப்படியே லைட்டா இப்படி வளைச்சி, அதே போல இந்த பக்கம் லைட்டா இப்படி வளைச்சிங்கன்னா இந்த பாட்டு வந்துட்டு கம்பிக்குள்ளார வந்துடும். சோ அதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுருங்க. அதே போல இந்த பாட்டையும் கம்பியோட இந்த சைடுல அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. உள்ளார கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. இப்போ இதுல 4ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதையும் 5ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதையும் உடைச்சு எடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் உடைச்சிட்டோம். அப்புறம் இப்போ 4ஓட பாட்டை கொண்டு போயிட்டு கம்பிக்குள்ளார விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு லைட்டா பிரஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் 5ஓட பாட்டை கொண்டு போயிட்டு இதுக்குள்ளார விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல 2ன்னு இருக்கும் பாத்தீங்களா, சோ இந்த இடத்துல ஒரு 2 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை என்ன பண்ணணும், அப்படியே உடைச்சு வெளில எடுத்துருங்க. உடைச்சு வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இதை கொண்டு போயிட்டு இதுல நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுல வந்துட்டு 2 ஓட்டை கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஓட்டையில இந்த சைடை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். அதே போல இன்னொரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை இன்னொரு ஓட்டையில அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொண்டு போயிட்டு இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கம்பி கொடுத்துருக்காங்களா, அந்த கம்பியை ஓபன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இதுல இருக்கிறதுல எந்த 2 கம்பி பெருசா இருக்கோ அந்த 2 கம்பி எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 கம்பி தான் பெருசா இருக்கு, அந்த கம்பி எடுத்துக்கிட்டேன். இந்த 2 கம்பியும் இதுல இந்த இடத்துல ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டையில கனெக்ட் பண்ணணும். அதே போல இந்த பக்கமும் ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில கனெக்ட் பண்ணணும்.
அந்த கம்பியை அதுல கனெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதுல இருக்கிறதுல எந்த கம்பி ரொம்ப சின்னதா இருக்கோ அந்த கம்பி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பியை கொண்டு போயிட்டு இதோட பேக் சைடுல இங்க வந்துட்டு 2 ஓட்டை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓட்டை சின்னதாகவும் ஒரு ஓட்டை பெருசாவும் இருக்கும். சின்ன ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த சின்ன ஓட்டையில தான் இந்த சின்ன கம்பியை கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்றதுக்குள்ள ஒழிஞ்சிருவோம் போல. சரி ஓகே, இதுல நம்பர் 7 கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இருக்க 3 பீஸ் அப்படியே உடச்சி எடுத்துக்கோங்க. 1 2 3 இந்த 3த்தையும் கொண்டு போயிட்டு கம்பியோட இன்னொரு எண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்க ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணது போலவே இந்த கம்பிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ரக்கையை அதுல ஒட்டணும். சோ அதுக்கு இந்த கிட்லயே டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரக்கையில இந்த சைடு டபுள் சைட் டேப் ஒட்டிருங்க. அதே போல இந்த சைடு டபுள் சைட் டேப் ஒட்டிருங்க. அதே போல மிடில் இடம் இருக்கு பாத்தீங்களா, மிடிலையும் டபுள் சைட் டேப் ஒட்டிருங்க. அலுமா டோலுமா அலுமா டோலுமா சலக்கடி மாலுமா சிகல ஜனகியூட்ட ஹாலுமா. இதே போல நீங்களும் ஓட்டிறீங்க. இத கண்டிப்பா ஒரு ஆளால ஒட்ட முடியாது. சோ அதனால என் பாப்பாவை ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டுக்கிட்டேன். இந்த டேப்பை ஒட்டிட்டதுக்கு அப்புறம் இந்த கம்பி நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா, அந்த கம்பியை இந்த மாதிரி வச்சு அந்த டேப்புக்கு மேலே ஒட்டணும். சோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற கம்பி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற பக்கம் அந்த ரெக்க ஒட்டணும். இந்த பக்கம் டேப் ஒட்டிக்கிறது மிடில்ல ஒட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டபுள் சைட் டேப்பை மட்டும் நம்ம பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மிடில் இருக்க பக்கத்தை ஒட்டிக்கோங்க. அப்போதான் வந்துட்டு கரெக்டா எங்க ஒட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சைட்ல ஒட்டிக்கோங்க. ஒட்டுறப்போ இந்த சைடு ஈக்குவல். அம்மா அங்கல்லுமால ஒட்டுறப்போ இந்த சைடும் ஈக்குவலா இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இதை எடுத்து ஓரமா வச்சிருங்க. இதுக்கப்புறம் இதுல இருந்து சிலிண்டர் ஷேப்ல 2 கம்பி இருக்கும். அந்த 2 கம்பியும் இப்ப எடுத்துக்கோங்க. இந்த 2 கம்பியும் இதுல இந்த மாதிரி ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல ஜாயின் பண்ணணும். இதுல எங்க ஜாயின் பண்ணணும்னா இதோட இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடுல 2 ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஓட்டையில தான் இந்த 2 கம்பியை ஜாயின் பண்ணணும். இந்த கம்பியை நீங்க ஜாயின் பண்றப்போ இந்த பக்கம் விட்டு இந்த எண்டு வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கம்பியோட இந்த 2 வந்துட்டு சும்மா தானே இருக்கு, இதுல நம்பர் 7 கொடுத்துருப்பாங்க. இந்த 2த்தையும் நம்ம உடைச்சி அதுல ஜாயின் பண்ணணும். இதே போல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கிட்ல இந்த மாதிரி ஒரு ஜவுத்தால் கவர் கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுத்திருக்க டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடணும். இதே போல நீங்களும் டேப்பை இந்த சைடு ஒட்டிடுங்க. இந்த கிட்ட வித்தவன் கஞ்ச பையனா இருப்பான் போல. இந்த டேப்பை கூட கரெக்டா குத்து வச்சிருக்கான். சரி ஓகே, என்ன பண்றது, இதே நம்ம செய்வோம். இப்ப இந்த ஜவுத்தால் பேப்பரை இந்த கம்பிக்கு மேல ஒட்டணும். சோ அதுக்கு இதுக்கு மேல இருக்கிற டேப்பை நம்ம அப்படியே அழகா பிக்கணும். ஒன்னு பிச்சிட்டோமா, ஒட்டணும். ஓகே, எப்படியே ஒரு அளவுக்கு பார்த்து அழகா ஒட்டியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பொருளை ஜாயின் பண்ணணும். அது என்ன ஆச்சுன்னா, இருங்க நான் ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல வந்துட்டு சொல்றேன். இதுல ஜாயின் பண்ற பொருள் வந்துட்டு ரொம்ப சின்ன பொருளா இருக்கும். ஆக்சுவலா இந்த வீடியோவை நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட தடங்கள். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஹோம் மேடா செய்யலான்னு பார்த்தா அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அமேசான்ல பொருளை வாங்கி அப்படியாச்சும் செய்யலான்னு பார்த்தா அந்த சின்ன பொருள் காணாம போயிடுச்சு. நான் ஒரு 2 நாளா தேடிட்டே இருந்தேன். மெத்தில தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். காத்து அடிக்கிறதுனால காணாம போச்சா என்ன எங்க போச்சுன்னே தெரியவே இல்லை. சனி நம்ம மேல ஏறி தலையில உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, இதுல ஜாயின் பண்ற பொருள் காணாம போச்சுன்னா விட்டுருவானா நான். அதே மாதிரி ஒரு பொருள் நான் செஞ்சுட்டேன். சோ அந்த பொருளை தான் இதுல ஜாயின் பண்ணி பறக்க விட்டு பார்க்க போறோம். அப்புறம் இதை நீங்க செய்யறப்போ காத்து அடிக்காத இடமா பார்த்து செய்யுங்க. அப்போதான் இதை உங்களால ஒழுங்கா செய்ய முடியும். ஏன்னா நான் மெத்தில ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுல இருக்க எல்லா பொருளுமே காத்தால பறந்து போகுது. இந்த கம்பி கொண்டு காத்தால பறந்து போகுதுங்க. என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம இதை நீங்க செய்யறப்போ இதுல இருக்க ஒரு சில பொருள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அதை மட்டும் நீங்க சேஃபா பத்திரமா வச்சுக்கின்னு செய்யுங்க. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம செய்யற வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காணாம போன பொருள் மாதிரியே ஏதோ 2 பொருள் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சு ஜாயின் பண்ணி பறக்க விட்டு எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒழுங்கா பறக்கலனா நம்ம நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த பொருளை நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்ட பிறகு இதை வந்துட்டு இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்குல்ல, இதுல நம்ம ஜாயின் பண்ணணும். இதுல இந்த சைடுல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். லாஸ்டா ஒரே ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை என்ன பண்ணணும், இந்த இடத்துல சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும், அதுல விட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுல இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும், மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டையை சொல்றேன். அந்த ஓட்டையில இந்த கம்பியை கொண்டு போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்ட பிறகு நம்ம முக்காவாசி செஞ்சு முடிச்சிட்டோம். இதுல இன்னும் லப்பர் பேண்ட் மட்டும் தான் நம்ம கட்டி முடிக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கொக்கி மாதிரி இதுவும் நீங்க ஜாயின் பண்ணீங்கல்ல, அதை என்ன பண்ணணும், லைட்டா அப்படியே டில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 டிகிரி அளவுக்கு நீங்க டில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க ஜவுத்தால் கவரை அப்படியே விட்டா தனியா பிச்சுக்குன்னு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு இதுல நம்பர் 3ன்னு போட்டிருப்பாங்க. சோ தோ ஒன்னு போட்டிருக்காங்களா, இது 2த்தையும் நீங்க உடைச்சு எடுத்துக்கோங்க. இதை கொண்டு போயிட்டு இந்த 2 இடத்துலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அப்போதான் அந்த ரெக்க பிச்சுக்குன்னு வராம இருக்கும் பறக்கிறப்போ. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. லாஸ்ட் பார்ட்டான இந்த இடத்துல நம்ம லப்பர் பேண்டை மட்டும் கட்டிட்டு பறக்க விடுறது மட்டும் தான் வேலை. ஸோ இதுல லப்பர் பேண்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த லப்பர் பேண்டோட இந்த 2 அண்டியும் நாட் போட்டுக்கோங்க. 1க்கு 2 நாட்டா கூட போட்டுக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லப்பர் பேண்டை 4 மடியா மடிச்சுக்கோங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய லப்பர் பேண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. சாதா லப்பர் பேண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிறது கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லப்பர் பேண்டை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கொக்கி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல அப்படியே மாட்டிடலாம். இந்த மாதிரி மாட்டிட்டு பிறகு இன்னொரு எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கே அதுல மாட்டிக்கோங்க. இதை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஏர்கிராஃப்ட் பிளேன் ரெடி. இப்ப இதை பறக்க விட்டு பாக்கிறது மட்டும் தான் வேலை. சாரி காய்ஸ், இதுல நான் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சி மாதிரி இருக்குல்ல, அது இந்த பக்கம் தானே நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. இதை அப்படியே கழட்டிட்டு சி மாதிரி இருக்குல்ல, அது இந்த பக்கம் தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது இப்ப கனெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா கனெக்ட் பண்ணணும். உள்ளார இந்த மாதிரி பார்ட் போட்டிருக்கீங்களா, அது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். வெளியில ஒரு பார்ட் போட்டு இருக்கீங்களா, அது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். அப்போதான் இதை நம்ம இப்படி சுத்துறப்ப காக்கா இல்ல பறவை மாதிரி வி ஷேப்ல ரெண்டுமே சைமல்டேனியஸா பறக்கும். முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ணது மாதிரி இதை நம்ம சுத்தணும்னா 1 மேலேயும் 1 கீழேயும் ஒர்க் ஆகும். அதுவே இப்ப கனெக்ட் பண்ணது மாதிரி நம்ம சுத்தணும்னா 2மே மேல 2மே கீழே, 2மே மேல 2மே கீழே. சோ ஆக்சுவலா இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அப்போதான் நீங்க செஞ்சிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ட்னு அர்த்தம். இந்த ஏர்கிராஃப்ட் பிளேனை நீங்க ஃபுல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்போ இதை நம்ம சுத்த இந்த லப்பர் பேண்ட் வந்துட்டு இந்த மாதிரி டைட் ஆகும். அப்படி டைட் ஆயிட்ட பிறகு இந்த ஏர்கிராஃப்ட் பிளேனை நம்ம மேலே விடுறப்போ இந்த மாதிரி பறக்கும். இந்த லப்பர் பேண்டை நீங்க ஃபுல்லா கூட சுத்தலாம், அப்படி இல்லாட்டி நீங்க பாதி அளவுக்கு சுத்திட்டு கூட இந்த ஏர்கிராஃப்ட் பிளேனை பறக்க விடலாம். இப்போ இதை நம்ம பறக்க விடலாமா? ஆக்சுவலா இந்த இடம் தான் வீணா போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொன்னு செஞ்சு வச்சிருக்கோம்னு சொன்னேன்ல, அதான் நம்ம போட்டு இது எப்படி பறக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் தூக்கி போட்டுட்டு வேற ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை இதுல மாட்டிட்டேன். இப்போ நம்ம இதை பறக்க விட்டு எந்த மாதிரி பறக்குதுன்னு பார்ப்போம். இது மெட்டன்றதுனால லவர் பேண்டை நான் ரொம்ப சுத்தமா லைட்டா சுத்தி தான் விட்டேன். இப்போ நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு இந்த லவர் பேண்டை ஃபுல்லா சுத்திட்டு எப்படி பறக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்மளோட ஏர்கிராஃப்ட் பிளேனை பறக்க விட்டு எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு தான் சுத்தி இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க விடுறப்போ இந்த லவர் பேண்டை சுத்திட்டு இது வந்துட்டு மேல பார்த்த மாதிரி விடுங்க. அப்பதான் இது வந்துட்டு செம சூப்பரா வேற லெவல்ல பறக்கும். சொல்லலாமா? பின்னாடி இருக்கவங்க எங்களை என்னடா பைத்தியக்கார மாதிரி நோ பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த ஒரு கஷ்டத்துலயும் நாங்க சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிறோம். ஃபுல்லா சுத்திட்டேன் இந்த லப்பர் பேண்டை. இப்போ நான் ரொம்ப ஹைட்டா எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் லப்பர் பேண்ட் சுத்தாம சும்மா விட்டு பார்க்கறேன், எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். அந்த அளவுக்குலாம் ஒழுங்கா பறக்கல. இப்போ நம்மளோட அசோக் இந்த ஏர்கிராஃப்ட் பிளேனை பறக்க விடுறான். எந்த அளவுக்கு திறமையா பறக்க விடுறான்னு பார்ப்போம். விட்றா கோவிந்தாவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அசோக்கு அந்த லப்பர் பேண்ட் சுத்தத்து கூட சோம்பேறித்தனமா என்ன சுத்தி தர சொல்லி கேட்குறான். இப்போ நான் ஒரு வாட்டி அவனுக்கு சுத்தி தந்து அவன் பறக்க விட்டு பார்க்க போறோம். ஏண்டா உனக்கு இந்த மாதிரி சுத்த தெரியலையாடா? டேய் இவர் நான் ஒரே இதில் எவ்வளோ ஸ்பீடாக சுத்துறேன் பாரு. ஏண்டா விடு நான் பிடிக்கிறேன். சரி நான் கேமரா பிடிக்கிறேன். விடு ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ. டேய் நான் சுத்தி தந்தேன்டா. இப்போ நான் இது லாஸ்ட் டைம் முடிய போறேன். என்னதான் பறக்க விட்டாலும் இந்த ஜவுதால் கவர் கிழியவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வேற லெவல் ஜவுதால் கவர் போல. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ. கீழே பறக்க பறவை மாதிரியே இருக்குல்ல சேஸ்ல. இதை நீங்க பறக்க விடுறப்போ பறவை பறக்க விடுற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்கிராஃப்ட் பிளேன் எப்படி பறக்குதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீட்டுல இருக்க பொருளை மட்டும் வச்சு செய்யற ஏர்கிராஃப்ட் பிளேன் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் செஞ்சு வீடியோவா போட ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த ஏர்கிராஃப்ட் பிளேனுக்கும் வீட்டுல இருக்க பொருளை மட்டும் வச்சு செய்யற ஏர்கிராஃப்ட் பிளேனுக்கும் கம்பாரிசன் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதே வீடியோல இது ரெண்டுத்தையும் ஒன்னா பறக்க விட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.